அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, வாழைக்காய் வச்சு நல்ல ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட்டில் சூப்பராக இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வாழைக்காய் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 வாழைக்காய் நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த தோலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு 4ஆக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்களேன். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வாழைக்காய் வறுவலை அவ்வளோது விரும்பி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் 2ஆக கட் பண்ணி நம்ம 4ஆக ஒரு வாழைக்காவை 4ஆக கட் பண்ணி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் தோலை ரிமூவ் பண்ணும்போது எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கட் பண்ணது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதையே 2ஆக நான் கட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சிடலாம். நான் சொன்ன சைஸில் இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பூண்டு பல்லு சேர்த்துடலாம். கருவேப்பிள்ளை ஒரு கொத்து நான் அப்படியே உருவி போட்டிருக்கேன். க்ரஷ்ஷாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக இருக்காது, இந்த மாதிரி க்ரஷ்ஷாக அரைச்சா நல்லாயிருக்கும். இந்த மசாலா தாங்க ஃப்ளேவரே கொடுக்கும் இந்த வாழைக்காய்க்கு. அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதோடய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்து தண்ணி தெளித்து முதல்ல மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக நீங்கள் மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாழைக்காயில் போடுங்க. இல்லாட்டி வாழைக்காய் உடஞ்ச மாதிரி ஆகிடுங்க. நீங்கள் ஒரு ஏடியை சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட இந்த மசாலா உதிரவே உதிராதுங்க. அந்த வாழைக்காவோடு சேர்ந்து அவ்வளோ ஒரு ஸ்பைசி க்ரன்ச்சியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 1 hour அப்படியே ரெஸ்ட்டு விட்டுற போகிறேன். காரம் உப்பு எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் கூடுதல் குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கரெக்டாக நான் ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் தாங்க பார்க்க போகிறேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஓரளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் நிறைய சேர்த்து செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை எடுத்து ஒன்றா எடுத்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் நம்ம போடும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இந்த வாழைக்காய் வறுவல் ஒரு லெமன் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கு கூட அருமையாக இருக்கும். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் நான் கருவேப்பிலையே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு மசாலாவும் அதே சமயம் உதிராது, முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வந்திருந்ததுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி இதுக்கு நான் ஒரு ரசமும் தயிர் சாதமும் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். 2க்கும் காம்பினேஷன் இந்த வாழைக்காய் வறுவல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. செகண்ட் பேட்சும் அதேமாரி நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? வெங்காயத்தோடு இதை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லவே தேவையில்லைங்க. அவ்வளோ தூரம் அடிக்கடி நீங்கள் இந்த வாழைக்காய் வறுவலை நீங்கள் செய்வீங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிரல, சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக வாழைக்காய் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.